நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவர்கள் சிலர் இருசக்கர வாகனத்தில் அதிவேகத்தில் பயணிப்பதாக எழுந்த புகாரை அடுத்து பல்கலைக்கழக நுழைவாயில் அருகே இருசக்கர வாகனங்களை நிறுத்திவிட்டு வளாகத்திற்குள் வரவேண்டும் என பல்கலைக்கழக நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்தது. இந்நிலையில் வரலாற்றுத்துறை முதலாம் ஆண்டு மாணவர்கள் சிலர் இருசக்கர வாகனத்தை நுழைவாயில் அருகே நிறுத்துவதற்கு பதிலாக கேண்டீன் அருகே கொண்டு வந்து நிறுத்தியதாக தெரிகிறது. இதனை வரலாற்றுத்துறை இரண்டாம் ஆண்டு மாணவர்கள் சிலர் தட்டி கேட்டதால் இரு தரப்பிற்கிடையே வாக்குவாதமும் கைகலப்பும் ஏற்பட்டது. இதில் இரண்டாம் ஆண்டு மாணவர் லட்சுமி நாராயணனுக்கு தலையில் காயம் ஏற்பட்டது. இதையடுத்து அவர் உடனடியாக சக மாணவர்களால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இது தொடர்பாக லட்சுமி நாராயணன் அளித்த புகாரின் பேரில் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 7 பிரிவின் கீழ் பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோல் மற்றொரு தரப்பைச் சேர்ந்த மாணவர் அருள் அளித்த புகாரின் பேரில் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட 7 மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இச்சம்பவம் மாணவர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.